சூப்பரா இருக்கு. டிக்கெட் பண்ணியா? உன்னோட சமோசாவை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாதுடா. எனக்கு இந்த 2 சமோசா கொடு. போதும், நிறுத்த மாட்டோம். அங்க பாரு, அந்த டாகி கூட உன்னை ரொம்ப கேவலமா பாக்குது. அதுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு சாப்பிடலாம் இல்ல? ஏய் ஓடு. மரியாதை போறியா இல்லையா? உன்னை எனக்கு உண்டலன் பண்ணிடுவேன். டேய் மண்டப்பையில எதுக்காகடா அதை துரத்துற? அது பாவம் வாயில்லா ஜீவன் பசியோட வந்து நிக்குது. நீ வாடா கண்ணா, நீ வா. உனக்கு 2 சமோசா தரேன். வா 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 வா. வந்து சமோசா சாப்பிடு வா. இதா. அப்படி சாப்பிடு. சூப்பர். போதும் மாட்டோம், என்னோட அட்வைஸை கேட்டு இவ்வளவு சமதா விட்டுற. நீ எல்லாம் நல்லா வருவ மாட்டோம். ஓகே ஓகே, போயிட்டு வா. நான் அப்புறமா பார்க்கறேன். ஏதோ பணக்கார வீட்டு நாய் மாதிரி இருக்கு. அங்க பாரு, அந்த டாகி நம்ம கூடவே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. நமக்கு பாதுகாப்பா வர மாதிரியே வருது மாட்டோம். வரட்டும்டா. நாய் நன்றி உள்ள ஜீவன்டா. அது மட்டும் இல்லாம நாய் வந்து மனிதர்களுக்கு தோழன். அது நம்ம கூட வரட்டும். நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. வா வா வா, பின்னாடியா வா. வா வா வா. பத்துலு, நம்மளுடைய இந்த டாகியை பாத்தியா எவ்வளவு கம்பீரமா நடக்குது. ஸ்டெப் ஒன்னொன்னு சும்மா சிங்கம் மாதிரி எடுத்து வைக்குதுடா. இனிமே இதுக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன். டைகர் தான் கூப்பிட போறேன். ஏய் அங்க பாரு மாட்டோம், உன்னோட டைகருக்கு என்ன ஆச்சு? எதை பார்த்து இந்த ஓட்டம் ஓடுது? என்ன ஆச்சு தெரியலையே. எனக்கும் தெரியலடா. இரு டைகர், டைகர் என்னத்தான் பண்ணுதுன்னு தெரியலையே. வா பக்கத்துல போய் பார்க்கலாம். அடடா, என்னடா சொம்பு இருக்குது? மோட்டோ, இந்த சொம்பு முழுக்க தங்க காசு இருக்கு மோட்டோ. என்னது? தங்க காசா? புதையலாம். ஆஹா, டைகர் பிரமாதம். சூப்பர். எங்களை பணக்காரங்கள கிட்ட பத்துலோ, நாம பணக்காரங்கள ஆயிட்டோம்டா. ரொம்ப அலையாத மோட்டோ, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது. இதெல்லாம் நம்ம கையிலயும் வீட்லயும் வச்சுக்கிட்ட சட்டப்படி குற்றம். இத மேயர் கிட்ட கொண்டு போய் நாமளே ஒப்படைச்சிடலாம். நீ சொல்றது ரொம்ப சரிடா மண்டையா. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது சாதாரண டாகி கிடையாது. புதையல கண்டுபிடிச்சு கொடுக்கிற ஒரு அற்புதமான டாகி டைகர். மோட்டோ, அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போலாம். அது அடுத்த புதையலுக்கு ஆட்டையை போடுது போல இருக்கு. அடுத்தது என்ன? சூப்பர், பிரமாதம். ஆமா, நீங்க கேள்விப்பட்டீங்களா? நம்ம மோட்டோக்கும் பத்லோக்கும் நிறைய புதையெல்லாம் கிடைச்சிருக்கோம். இருக்காதா பின்ன? மோட்டோ பத்லு கிட்டதான் அந்த புதையல தேடுற டாகி இருக்கே. என்ன புதையல தேடி கண்டுபிடிக்கிற டாகியா? ஆச்சரியமா இருக்கே. ஆமாப்பா, அந்த டாகி மோப்பம் பிடிச்சி புதையல் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போதான். புதையல மோப்பம் பிடிக்கிற டாகியா? அது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா அப்புறம் ஜான் ஆயிடுவான். குட். எலும்ப பிடிச்சுக்கிட்டு அப்படியே என்கிட்ட வந்துட்டு பார்க்கலாம். புதையில தேடி கொடுக்க போற டாகி. வா 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 வா. புதையில கண்டுபிடிச்சு கொடுக்க போற டாகி எனக்கு கிடைச்சாச்சு. இப்ப ஜான் ஆக போறான் டான். மோப்ப புடி. சீக்கிரமா புதையில கண்டுபிடி. நீ புதையில கண்டுபிடிக்கிற டாகி தானே?
கிடைச்சிடுச்சு புதையல், கிடைச்சிடுச்சு புதையல். இப்ப ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். பாஸ் பாஸ் இது நாம கொள்ளையடிச்ச பொட்டி நினைக்கிறேன் பாஸ். கொஞ்சம் பொட்டியை உத்து பாருங்க. இது நம்மளோட பொட்டி தான். இதுல உங்க பேர் கூட எழுதிருக்கு பாருங்க. இது நம்மளோட பிரீஃப் கேஸ் தான். அப்படின்னா அந்த சொம்புல கிடைச்ச தங்க புதையல். ஆஹா, எஸ் எஸ், இது நம்மளோட புதையலையே தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குதே. என்ன பண்றது? என்னங்கடா இது வம்பா போச்சு. நான் புதைச்சு வச்சதையே தேடி தேடி எனக்கே திரும்ப கொடுக்குதே. ஹலோ, சொல்லுங்க பிக் டான். நான்ப்பா புர்புரி நகர்ல ஒரு அதிசயமான டாக் வந்து புதையல கண்டுபிடிக்குதாம. எஸ் எஸ் பிக் டான், இப்ப அந்த டாக் எங்க கிட்ட தான் இருக்கு. இப்ப கூட அது புதையல தான் தேடிக்கிட்டு இருக்கு. ஓ ஓகே குட். பசங்களா என் ஆளை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். அந்த டாகிய அவங்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே ஓகே பிக் டான். பாஸ் பாஸ், பிக் டான் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. இந்த புதையல கண்டுபிடிக்கிற டாகி அவருக்கு வேணுமா, அதனால ஆள் அனுப்புறாரா. என்ன, இந்த டாகி என்கிட்ட இருக்கு நீ அவர்கிட்ட சொல்லிட்டியா? அவர் வந்தா இந்த செல்லத்தை தூக்கிட்டு போயிடுவாரே. ஏண்டா நீ எதுக்கு அவர்கிட்ட சொன்ன? ஏ டான், எங்களை பிக் டான் தான் அனுப்பிச்சு வச்சாரு. அந்த டாகி எங்களுக்கு வேணும். மாட்டேன் மாட்டேன், இந்த டாகியை நான் கொடுக்கவே மாட்டேன். என்னது, இந்த டாகியை நீ கொடுக்க மாட்டியா? ஆமாண்டா நட்ட, கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். இந்த டாகி என்னோட உயிர், என் செல்லம். நான் கொடுக்க மாட்டேன். ஜான், அந்த டாகியை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஏன்னா அது எங்களுக்கு தான் சொந்தம். அதுக்கு நாங்க டைகர் பேர் வச்சிருக்கோம். டைகர் கமானே. ஏ மோட்டோ பத்லு, இங்க இருந்த மரியாதையா ஓடி போயிடுங்க. நாங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரன்னா எவ்வளவு பேர் ஐட்டனா இருந்துட்டு போங்கடா. அத பத்தி எங்களுக்கு எதுவும் கவலை கிடையாது. நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த டைகர் எங்களோடது, எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா. வாங்கடா மோதி பார்த்துருவோம். ஏய், பயங்கரமா அடிக்கிறானுங்கப்பா. எங்கடா போற வளர்த்து கட்டவனே. பிக் டான், சீக்கிரமா இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை அனுப்புங்க. எங்களை அன்னைக்கு ஏய், போலீஸ் இல்ல மிலிட்டரியா வந்தாலும் இந்த போட்டுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டான்டா. தலை வணங்க மாட்டான்டா. பாக்கடா. எடு எடு, விடாத. எல்லாத்தையும் வெளியேடு. எல்லாத்தையும் மோப்பம் புடி. நிறைய கொடுத்து என்ன பெரிய டோன் ஆக்கிடு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இது எல்லாத்தையும் நாம எடுத்துக்கிட்டு போகணும். ஏன்னா இது எல்லாமே என்னோடது. புரியுதா? அடிக்கிற அவங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்கணும். ஒரே வழிதான் இருக்கு. மோட்டோஸ வந்துருச்சுங்கடா. டா பிக்கப் பண்ணிக்கடா, பிக்கப் பண்ணிக்க. இந்தா புடி. ஏய், சமோசாவை சந்தில போய் தருவேன்டா. புடி மோட்டோ, அசத்து தூள் கலப்பு. அடிக்கிறவெல்லாம் ரவுடி இல்ல மோட்டோ. இருந்து அடி வாங்குறவங்க தான் ரவுடி. இந்த சமோசாவை சாப்பிடு. திருப்பி நீ அவங்க கிட்ட புது மோட்டோ. மோட்டோனே என்ன மட்டும் அடிக்காதீங்க. நீங்க தாராளமா இந்த டாகியை கூட்டிட்டு போங்க. ஆனா இந்த புதையலெல்லாம் நாங்க கொண்டு போயிடுறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் தான் புதைச்சு வச்சேன். இது எனக்கு தான் சொந்தம். இது எல்லாத்தையும் இந்த டாகி எடுத்து கொடுத்துடுச்சு. இந்த புதையல்ல ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காதுடா. இது எல்லாத்தையும் புர்புரி நகரத்தோட மேயர் கிட்ட ஒப்படைக்க போறோம். உன்னை சிங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன்டா. புர்புரி நகர மக்களே, இன்று மீண்டும் ஒரு முறை மோட்டு பத்லு சாதிச்சிருக்காங்க. புர்புரி நகரத்துக்காக உயிரே கொடுப்போன்னு நிரூபிச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கறேன்.
உங்களுக்கு கிடைச்ச புதையல் எல்லாமே என்னோட தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தான் அதை திருடி புதைச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்த இடத்த நான் மறந்து போயிட்டேன். அது மட்டும் இல்ல, அது எல்லாம் எங்க புதைச்சு வச்சிருந்தேங்கிற மேப்பையும் நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதனாலதான் இப்ப எல்லாம் மாட்டிக்கிச்சு. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. புதையல் எல்லாமே என்னோடது. ஆனா பரிசு மட்டும் இந்த மோட்டு பத்லுவுக்கா. ஜான், உனக்கு பரிசு கண்டிப்பா உண்டுடா. என்ன சொல்றீங்க மக்களே? ஆமா நிச்சயமா ஜானுக்கு பரிசு கிடைச்சே தீரணும். அந்த பரிசை நாங்களே அவர்கிட்ட கொடுத்துறோம். வாங்க வாங்க. வேணாம், வேணாம். இந்த பரிசு எனக்கு வேண்டாம். நீங்களே வச்சுக்கங்க. வாயில பிடிக்க வலிக்குது. போடுங்க. விட்டுருங்கப்பா, வாங்கப்பா. என்ன விடுங்க. என்னோட புதையல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ என்னையே துவைச்சு எடுக்கிறாங்களே. சாரி, இந்த டாகி எங்களோடது. வழி தெரியாம தவறி இங்க வந்துருச்சு. இந்த டாகிய புதையல தேடுறதுக்காக நாங்க ஸ்பெஷலா ட்ரைனிங் பண்ணிருக்கோம். எல்லாரும் ஏன் என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க ஃபுர்ஃபுரி நகர்ல புதையெல்லாம் எதுவும் இருக்காதே. அப்படி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இது எடுத்திருக்குமே. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்களை நினைச்சா எங்களுக்கு சிப்பு வந்துருச்சு, சிப்பு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மோட்டு, என் அன்பு நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நான் ஒரு டெலிபோர்ட்டிங் மிஷினை உருவாக்கி இருக்கேன்பா. அப்படி ஒரு மிஷினா? அத வச்சு என்னடா பண்றது? ஐயோ மோட்டு, இத வச்சு யார் மேல வேணாலும் ரேஸ போட்டு அவங்கள எங்க வேணாலும் அனுப்பி வைக்கலாம். அவங்க மேல இந்த ரேஸ் பண்றதும் அந்த மிஷின் கிட்ட நம்ம சொல்லணும். அவங்கள எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு சொன்னா சொடுக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள அவங்க இங்க இருந்து காணாம போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. டேய் பூசணிக்கா மண்டையா, சூப்பர்ரா. உனக்கு நிகர் வேற யாருமே கிடையாதுடா. எனக்கு தகுந்த மாதிரியே ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கான். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு இப்ப கேக் வேணும். அதனால நம்ம பண்றோம் கேக். என்ன விட்டுருப்பா, என்ன விட்டுரு. சோம்பேறிக்கு சோறு வித்தவன சீக்கிரமா போய் கேக் வாங்கிட்டு வாடா. பசிக்குது. கஜகஜா, இந்த மூட்டை அடுப்புக்குள்ள இறங்கிட்டாப்பா. காப்பாத்துக்கோ, ஓடு, ஓடிடோ, காப்பாத்துக்கோ. யாரப்பா கேட்க? யாரு அது? கரண்ட்ல மாட்டின காக்கா மாதிரியா இருக்கான். மண்டலி விட்டானே. நான் உங்களை விட மாட்டேன், ஓட பத்திரம். உன்னை விடவே மாட்டேன். இதுக்கெல்லாம் நீதான் காரணம். அடுப்புக்குள்ள இறங்கிட்டே. கஜகஜா, கஜகஜா. ஆவி புடிச்ச மாதிரி வர பாவி கேக்கங்கடா. யோ டாக்டர் காத்கா, இந்த மூட்டை என்ன பேக்கரி அடுப்புக்குள்ள அனுப்பிட்டாயா? முதல்ல இந்த மிஷினை வச்சு இவங்கள வேற எங்கேயாவது அனுப்பு. அப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். அப்பா ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இவனை யாரும் தடுக்க முடியாது. மிஷின் ஏகிட்ட கூட. இந்த மிஷின் இன்னில இருந்து எனக்கு தான் சொந்தம். நீங்க எல்லாரும் அந்த பயங்கரமான தீவுக்கு போக போறீங்க. அங்க போனதான் அந்த முதலைங்க கிட்ட மாட்டிக்க போறீங்க. முதல்ல வருது. நல்ல குடும்பத்துல ஒரு உயிரை கொள்றது பாவண்டா. அகலவாயா கபடியில வர மாதிரி ரவுண்ட் கட்டி வராங்க. நோ 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 நோ.
ஜான் ஆக போறான் பெரிய டான். உங்க எல்லாரையும் மறுபடியும் எதுக்காக இங்க வர வச்சிருக்கேன்னு தெரியுமா? உங்க முகத்துல தெரியற இந்த பயத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான். சரியா? ஓகேவா? இப்ப திரும்ப கிளம்புங்க. பாய். அதே இடத்துக்கு இப்ப நீங்க சீக்கிரமா போக போறீங்க. ஐயோ போதும் போதும், எல்லாம் ஓடுங்க. இவங்க முன்னாடி நிக்காதீங்க, எல்லாம் ஓடுங்க. இத முதலுங்க நம்மள பூதம்னு சொல்லுதப்பா. ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுற முதலே பார்த்ததே இல்லையாப்பா நானும். இப்போ என்ன பண்றது? ஏதோ வந்து சேட்டா. சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். ஜான், ஒழுங்கு மரியாதையா அந்த மிஷனை இப்பவே என் கையில கொடு. சீக்கிரம். என்ன மிஷின்? எதை பத்தி நீங்க பேசுறீங்க? எங்க என்கிட்ட எந்த மிஷினும் இல்லையே. இங்க பாரு ஜான், இந்த சிங்கத்துக்கு தேடி போய் சொல்ல நினைக்காத. மோட்டு பத்லு 2 பேர் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க. எனக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. மரியாதையா இப்பவே அந்த மிஷனை என் கையில கொடு. இந்த மிஷின் தானே வேணும் உங்களுக்கு? இப்ப உடனே நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்க. கடவுளே, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்னையே லாக்அப்ல போட்டிருப்பான். எவ்வளவு தைரியம். ஜோ, என் தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்த நாட்டின் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், உன்னை நான் சும்மா விடவே போறது இல்ல. இதோ வரேன்டா. சார், லாக் பண்ணிருக்கிற லாக்கப்புக்குள்ள தானா வந்து விழுந்துட்டீங்களே சார். எங்கேயோ போயிட்டீங்க சார். உண்மையில நீங்க தோப்பு, ஃபியூச்சர் ஹோப்பு. டேய், ஹோப்பு தோப்புலாம் முதல்ல இருக்கட்டும். அந்த ஜான் எனக்கு ஆப்பு வச்சுட்டான். நல்லா கேட்டுக்கங்க. இப்பவே புர்புரி நகரத்துல இருக்கிற எல்லா பேங்க்லயும் நீங்க கொள்ளை அடிக்கணும். சீக்கிரம் போங்க. கடவுளை, என்ன இது? இங்க என்ன நடக்குது? நான் இங்க ஒருத்தன் தான் இருக்கேன், ஆனா இத்தனை போன் அடிக்குது. அந்த குட்டமைய தாண்டா இதுக்கெல்லாம் காரணம். அது எனக்கு தெரியும். ஆமா மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் எங்க இருந்து வந்தீங்க? ஐயோ சிங்கம் சார், அந்த முதலைங்கெல்லாம் எங்களை பூதம் நினைச்சு ஓடிருச்சு. நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். ஓகே ஓகே, இதுவும் ரொம்ப நல்லதான். வாங்க, உடனே போய் இந்த ஜானை பிடிக்கலாம். அவன் இந்த மொத்த புர்புரி நகரத்திலேயே பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கான். எல்லா பேங்க்லயும் அவன் பணத்தை திருடிட்டான். சீக்கிரம் ஏன் கூட வாங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். ஜோ, உன்னை நாலாப்புறமும் சுத்தி வளைச்சிட்டோம். எதுக்கு மேல நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனால மரியாதையா சொல்ற, அந்த மிஷனை என்கிட்ட கொடுத்துரு. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இந்த டானை இது வரைக்கும் யாரும் பிடிச்சதே கிடையாது தெரியுமா? இப்ப இவங்க எல்லாரையுமே மேகங்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். அப்பதான் திரும்பவும் வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் இவனோட அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கே அனுப்பி வைக்க போறேன். அங்க போய் உட்காந்து சந்தோஷமா இட்லியும் தோசையும் சாப்பிடட்டும். அடக்கடவுளே, என்னது சிங்கம்? நீ திடீர்னு எப்படிமா வீட்டுக்கு வந்த? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் கையால செஞ்ச இட்லியை சாப்பிட்ட தானே நீ இவ்வளவு தூரம் வந்த. அம்மா இல்ல, நான் உடனே இங்க இருந்து கிளம்பி போயாகணும், புரிஞ்சுதா? இட்லி தோசை எல்லாம் நான் சாப்பிட வரலம்மா. அதான் வந்துட்டல்ல கண்ணா, இந்தா சாப்பிடு. சாப்பிடு கண்ணா, நீ எங்கேயும் போக கூடாது. இந்த எல்லா இட்லியும் உனக்காக தான். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு போ. சாப்பிடு கண்ணா. அம்மா வரணும், போதும். இந்தா. நீ பண்ண காரியத்தால என்ன நடமா பாத்தியாடா? ஏதாவது யோசிடா. டேய் பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீயே சொல்லு. ஐடியா வந்துருச்சு. தர்மாக்கோ ரோல் மறத்தரா.
நாங்க தான் எப்பவும் கருப்பு முகமூடி போட்டு சுத்துற திருடங்க. இது வரைக்கும் எங்க முகத்தை யாரும் முழுசா பார்த்ததில்ல, பார்த்தவங்க யாரும் மிரளாம இருந்ததில்ல. நாங்க திருடுறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். இருந்தாலும் அந்த கமல்பூர்ல இருக்கிற அந்த பேங்கை மட்டும் எங்களால ஆட்டைய போடவே முடியல. இதுக்கு மட்டும் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க 9 அடி ஓஹோன்னு வளர வாழ்த்துக்கள். பயங்கரமான லாக்கர் அது. குட்டத்தான அங்க ஏகப்பட்ட பணம் இருக்குடா. உன் கடவுள கூட இது வரைக்கும் அந்த மாதிரி பணத்தை பாத்துக்க மாட்டேன். இங்க பாரு டண்டனக்கா டான்ஸர், இதுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. சிட்டி சவுத் ஆர்காடு நார்த் ஆர்காடு எஃப்எம்எஸ் வரைக்கும் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. இந்த எந்த ஏரியாவுல உங்கள மாதிரி களவாணிகளை நாங்க பார்த்தது இல்ல, கேட்டது இல்ல. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆமா ஜான் பிரதர், எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உங்கள மாதிரி திறமைசாலி யாரும் இல்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க திருட போறது அவ்வளவு பெரிய லாக்கரு. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இவங்களை எதுக்காக அந்த இடத்துக்கு அனுப்பணும்? நானே அந்த இடத்துக்கு போறேன். அப்பதான் எல்லாருமே என்ன பாராட்டுவாங்க. உடனே கமல்பூர்ல இருக்கிற அந்த பேங்க் லாக்கருக்கு என்ன அனுப்பு. மோட்டோ 100 வருஷம் ஆனாலும் இவன் வளர மாட்டான். என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரி யார் செஞ்சாங்க? என்ன வெளியே அனுப்பு. யாரு உங்களை இந்த ஏரியாவை விட்டது? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஜானியை நீங்க ஏமாத்திருப்பீங்க. எனக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குறீங்க. உங்களை விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவிஞ்சி போய் வந்திருக்காரு. இதெல்லாம் வேண்டாம் சிக்கல் சார். உங்க திறமைக்கு நீங்க பின்னாடி இருந்து ஷூட் பண்ண கூடாது. அது உங்க திறமைக்கு இல்ல. வேண்டாம். அது இருக்கிற இடத்தை விட்டு அசைய கூடாது. இல்ல உன்னை முதல்ல இருக்கிற இடத்துக்கு அனுப்பிடுவேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது இம்பாசிபிள். மரியாதையா சரண்டர் ஆயிடு. இது ரொம்ப மோசம். இது சீட்டிங். இத நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன மாதிரி அப்பாவியான ஒருத்தனை இந்த மோட்டுவும் பத்லுவும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. அப்ப முதல்ல இருக்கிற தீவுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். வேண்டாம்.